வணக்கம் பிரிசலாட் ஒருத்த மக்கள் அன்பான உறவுகள் கொஞ்சம் இந்த ஃபோட்டோ கொஞ்சம் பாருங்கள். நான் உங்களுக்கு விஷயத்த சொல்கிறேன் என்னாண்டு பாருங்கள். எவ்வளோ அழகான ஒரு சகோதரி உண்டு. சரியா பாருங்கள், எவ்வளோ ஒரு அழகான சகோதரின்னு பாருங்கள். சரியா நல்லா பார்த்துக்கங்க. இப்போ பாருங்கள் இவங்களுடைய நிலைமையை. இப்போ இந்த பாருங்கள், இங்கே பாருங்கள் இவங்களுடைய நிலைமையை. சரியா இது எப்படின்னு கேட்டால் நான் இதை எடுத்துடுறேன். எனக்கு கேட்டால் நான் விருப்பம் இல்லாத ஃப்ராண்டாக போடுறதுக்கு. ஓகே, ஸோ நீங்கள் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கலாம். இவங்க இந்த வெளிநாட்டுக்கு இவங்க 3 மாதம் தான் 3 மாதம். ரொம்ப அழகான பிள்ளை உண்டு. 3 குழந்தைகள் இருக்குது. சரியா 3 குழந்தைகள் இருக்குது. இவங்க இருப்பிடம் பூண்டுலோயா. அப்போ 3 குழந்தைகள் இருக்குது. 3 மாதம் வந்த கைக்கு அவங்க எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு சகோதரியின் மூலமாக பார்த்தா அவங்களுடைய மார்பகத்தில் ஒரு கட்டி ஒன்று முன்னுக்கே வந்திருக்கு. சரியா மார்பகத்தில் கட்டி ஒன்று வந்த பிற்பாடு மார்பகம் ஒரு தேங்காய் சைஸ் அளவுக்கு வீங்கிருச்சு. ஆனால் அந்த மேடம் ரொம்ப நல்ல ஒரு மேடம். ரொம்ப நல்லம்னு சொன்னால் ரொம்ப நல்லவங்க. உடனடியாக அந்த பிள்ளையை கொண்டு போயிட்டு மருந்து எடுத்துருக்குறாங்க. சரிப்பட்டு வரலை. உடனடியாக அந்த சகோதரியை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்றனா நம்ம எம்பசிக்கு கூப்பிட்டு சொல்லி தூதரகத்துக்கு நான் தொடர்பு கொண்டு போட்டிருந்தேன். நான் போட்டு உடனடியாக தூதரகம் இதில் கவனம் செலுத்தி உடனடியாக நாட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இப்போ அனுப்பி கொஞ்ச நாள் ஆனாலும் கூட இந்த சகோதரிக்கு இப்போ மாரகமைக்கு போகணும். பூண்டுலோயாவில் இருக்கிறாங்க. இவங்க மாரகமைக்கு போயிட்டு 1 மாதத்துக்கு ஒருக்கா அந்த வயதான தந்தை தான் இவங்களை கூட்டிக்கிட்டு போகிறாங்க மருந்து எடுக்கிறதுக்கு. அதே மாதிரி 2 ஊசி போடணுமா. மருந்துகள் இவங்களுக்கு எழுதி கொடுக்குறாங்க எடுக்கிறதுக்கு. அப்போ இவங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ நான் யோசித்தேன். எனக்கு அவங்கள ஒரு லெட்டர் எழுதி கிராம சேவை மூலமாக லெட்டர் ஒன்று எழுதி அவங்களோட ஐடென்டி கார்டு போட்டு எழுதி கிராம சேவை மூலமாக இவங்களுக்கு இந்த நோய் இருக்கின்றது அப்படி என்றது அவங்க எழுதி கொடுக்கணும் எனக்கு. கேட்டால் நான் அப்படி இல்லாமல் நான் யாருக்கும் உதவி செய்கிறது இல்லை. கிராம சேவை உத்தியோகத்தர் அதில் சைன் பண்ணினாதான். ஏன்னா எங்களுக்கு தெரியும். ஆனால் இருந்தாலும் கூட நான் ஏதோ ஒரு வகையில் மற்றவர்களுடைய இந்த காசுகளுக்கு நம்ம பதில் சொல்லணும். ஸோ ஆகையால் தான் நானும் ஒரு உதவி செய்ய தான் இருக்கின்றேன். நமக்கு இந்த ரமடான் மாதத்தையும் பாஸ்கு பண்டிகையையும் நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிறது அடுத்தவர்களுடைய துயரங்களை துடைப்பதற்கும் அடுத்தவர்களுடைய பசியை போக்குவதற்கும் உடுப்பு இல்லாதவர்களுக்கு உடை கொடுப்பதற்கும் சாப்பிட இல்லாதவங்களுக்கு சாப்பிட கொடுக்கறதுக்கும் மருந்து வகைகள் தேவையானவர்களுக்கு மருந்து வகைகளுக்கு உதவி செய்யவும் இந்த மாதிரி தன்னைத்தான் உணர்ந்து கொள்வதற்கும் மனித இனத்தை இறைவன் படைத்தான் ஒரு விசேஷமான ஒரு கட்டத்தில் தான் படைச்சிருக்கிறாரு. அவங்களுக்கு எந்த நேரமும் சொல்கிறது மனிதன் மனிதனாக ஏன் படைக்கப்பட்டார் இறைவன் மனிதனுக்கு ஒரு விசேஷமான ஒரு இடத்தை கொடுத்ததுக்கு. அதனால் இந்த தயவு செய்து உங்களால் முடிந்தவர்கள் உங்களுக்கு முடிந்தவர்கள் இந்த சகோதரிக்காக ஒரு உதவிகள் செய்ய முடியுமென்றால் மிக சிறந்ததாக இருக்கும். நானும் ஒரு உதவி செய்வேன். இருந்தாலும் கூட தற்போதைய நிலைமை அவங்களுக்கு ஒரு சாப்பாடுகள் அதுகள் உங்களுக்கு தெரியும். ஒரு வீடியோவில் நம்ம பேசும்போது ஒருத்தருடைய எவ்வளவுதான் அவங்க கஷ்டத்தில் இருந்தாலும் கூட அவங்கள அளவுக்கு மிச்சம் தாக்கி நம்மளால் பேச முடியாது. ஏன்னா அவங்களுக்குன்ட்டு ஒரு தன்மானம் இருக்குது. ஏன்னா ஒரு உதவி கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஆகையாலும் இந்த அன்பான உறவுகள் இந்த ரமடான் மாதத்துலேயும் இந்த பாஸ்கு இறைவன் நமக்காக பாடுபட்டு சிலுவையை சுமக்கின்ற இந்த 40 நாளில் நாம் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய உதவிகளை செய்யணும். அப்போ தான் நமக்கும் யாரோ ஒருவர் நமக்கு உதவி செய்வாங்க. ஆகையால் எனது அன்பு உறவுகள் செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். இது யாராவது முன்வந்து எனக்கு இந்த சகோதரிக்கு
எவ்வளவாவது அனுப்ப முடியுமென்றால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். தயவு செய்து நான் வந்து அவங்கள வந்து ஒரு லெட்டர் எழுதி போட கொடுக்க சொல்லியிருக்கிறேன். எனக்கு நான் இதை பற்றி நான் வந்து உங்களுக்கு தெரிவிக்கிறேன், கொடுத்துருக்குறோம் அப்படின்றத. மற்றது யாராவது எனக்கு உதவி செய்ய முடியுமென்றால் தயவு செய்து தயங்காமல் ஒரு 5000மோ 2000மோ உங்களால் முடியும்னு சொன்னால் நான் அந்த சகோதரியுடைய எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கி வைக்கிறேன். பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் தயவு செய்து உங்களால் ஏதாவது இந்த உங்களுக்கு சொல்லுவோமே நம்மளுடைய ஏதாவது புண்ணியம் செய்யணும் இந்த மாதத்தில் அப்படின்ட்டு, இந்த மாதம் மட்டும் இல்லை பிள்ளைகள், எல்லா மாதத்துலேயும் இறைவன் படைத்த அனைத்து நாட்களுமே நமக்கு நல்ல நாள் தான். ஆனால் விசேஷமான இந்த 40 நாளையும் இந்த நோன்பு திருநாளையும் நமக்கு கொடுத்தது இறைவன் எதற்காக வேண்டியதுதான்? மனிதனை உணர்ந்து கொள்வதற்கு, மனிதன் யார் என்று தெரிந்து கொள்வதற்கு, அடுத்தவர்களுக்கு அன்பு செய்வதற்கு, அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதற்கு, உடை இல்லாதவர்களுக்கு உடை கொடுப்பதற்கு, சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பதற்கு, பசி உள்ளவர்களை பசிக்கு தேடி பார்த்து அவர்களுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி அதான் விசேஷமாக இதுதான் புண்ணியம். இந்த புண்ணியங்களை தான் செய்யணும். ஆகையால் உங்களால் முடிந்தவர்கள் தயவு செய்து நம்புகிறேன், நான் முடிந்த அளவு இந்த சகோதரிக்கு ஒரு உதவியை செய்வோம் என்றால் முன்வாருங்கள். யாராவது உங்களுக்கு முடியுமென்றால் தயவு செய்து என்னை தொடர்பு கொள்ளுங்கள் இன்பாக்ஸ் மூலமாக. வணக்கம். ரொம்ப கவலை, அந்த சகோதரி வந்து ரொம்ப கவலைப்பட்டிருந்தாங்க. அங்கே ஒரு மாதத்துக்கு ஒரு முறை மகரகமைக்கு போயிட்டு ஊசி ஏற்றுறது, மருந்து வகைகள் அவங்க எழுதி கொடுக்கும்போது அவங்களால அதை வாங்கி கொள்ள முடியாது. 3 குழந்தைகளின் தாய். நம்மளால் முடிஞ்சால் அவங்களுக்கு உதவி செய்து அவருடைய உயிரை காப்பாற்றுவோம். முடியும், அதை செய்ய முடியும். எல்லாரும் முடிந்தவர்கள் முன்வாருங்கள் என்று கூறிக்கொள்கின்றேன். எனது அன்பான உறவுகள் எல்லாரும், நீங்கள் எவ்வளோ தான் கஷ்டத்தில் இருந்தாலும் எனக்கு தெரியும், எல்லாத்துக்கும் கஷ்டம் இருக்குது பிள்ளைகள், எனக்கும் தான் கஷ்டம் இருக்குது. பாருங்கள், இந்த முகத்தை சோர்ந்து தானே இருக்கிறேன். ஏதாவது கலை இருக்குதா? எனக்கு கலை இருக்குதா? இல்லை, சும்மாவே சிரிப்பேன், சும்மா தான் சிரிப்பேன் நான். சரியா? கலை இருக்காது எனக்கு. இந்த கொஞ்ச நாளாக என்னால் அவ்வளோ தூரத்துக்கு பிரச்சனை எனக்கும் தான் இருக்குது. ஓகே, பட் எல்லாம் என்னால் முடியும், எனக்கு செய்ய முடியும். ஆனாலும் நான் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறத நிறுத்த மாட்டேன். இப்போ கூட தான் போயிட்டு ஒன்று செய்துட்டு தான் வந்தேன். என்னை கண்டிச்சுக்க 2-3 பிள்ளைகள் கண்டிச்சுக்க, சிட்டியில் வச்சு பிள்ளைகள் கண்டிச்சுக்க, ஒரு உதவிகள் செய்துட்டு தான் வந்தேன். நான் இப்பையும் நான் சொந்தமாக செய்துட்டு தான் நான் வரேன். ஸோ அதற்காக தயவு செய்து எல்லோரும் முடிந்தவர்கள் முன்வாருங்கள் என்று தயவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம். ப்ளீஸ்